5 முந்திரி பருப்பு, பாதாம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா சூடாகணும். 1 கப் துருவிய தேங்காய்க்கு 1/2 கப் தூள் வெல்லம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பாதாமை கொரப்பாக அரைச்சி சேர்க்குறேன். லோ ஃப்ளேம்லேயே தேங்காய் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா சூடாகணும். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் தூளுப்பு, கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். குக்கரை மூடிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மெல்ல குக்கரை திறக்கணும். ரவை உப்புமா செய்கிறப்ப லெஃப்ட் ஹேண்டில் ரவையை தண்ணியில் போட்டுட்டு கரண்டியால் கிளறுவோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சால் மாவு கட்டி ஆகாமல் கரெக்டாக சாஃப்டாக இருக்கும். 15 நிமிஷம் கழிச்சு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மோதகம் செய்கிற கொழுக்கட்டையில் மோல்டிங்கில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு லேசாக எல்லா பக்கமும் மாவு அழுத்தணும். இந்த தேங்காய் பூர்ணம் கைப்படாமல் வச்சிருந்தா 2 நாள் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும். பிகினர்ஸ், சின்ன குழந்தைங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிருவாங்க. தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டை வைங்க. அப்பதான் வேக வச்சு எடுக்கிறப்ப உடையாம ஈஸியாக வரும். 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சூடாக இருக்கும்போது இன்னொரு தட்டில் மாற்றிடணும். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம், ரேசன் அரிசி மாவு, கடையில் வாங்குற அரிசி மாவு ரெண்டுலையுமே இதே மெத்தடில் செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. 5 முந்திரி பருப்பு,